தினமலர் ஆன்மீகம் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அட்சய தீதி இந்த வருடத்தில் சிறப்பாக வருடமாக வருகின்றன. ஏப்ரல் 20 வருகின்ற வருடம். அது 19 நைட்டிலேருந்தே ஆரம்பிக்குது. இதில் நமக்கு என்னென்ன நல்வினைகள் என்ன? முதல்ல அட்சய தீதிங்கிறது அட்சயம் அப்படின்னாலே அளவற்ற செல்வ கடாட்சம் குறிக்கின்ற வற்றாத அப்படிங்கிறலாம் சொல்லலாம். இந்த அட்சய தீதியில் பார்த்தீங்கன்னா வாங்குகின்ற பொருள்கள் அனைத்தும் பெருகுகின்றதுன்னு அர்த்தம். இப்போ டபுளாக போகுது. அப்போ என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்? முதல்ல இது புராண காலகட்டத்தில் ரொம்ப சிறப்புங்க. என்ன விஷயம்னா, காசி விஸ்வநாதருக்கு அன்னபூரணி உணவு பரிமாற்றம் செய்த அந்த நாள் அட்சய தீதி. அதோட முக்கியமாக பார்த்திங்கன்னா மகாபாரதம் எழுதிய வியாச முனிவர் விநாயக பெருமானால் எழுதப்பட்ட நாள் இந்த அட்சய தீதி. அது மட்டுமா, குசேலன் கிருஷ்ண பரமாத்துக்கு அவிழ் கொடுத்து அவர் ஏழ்மையிலிருந்து மீண்டு வந்த நாள் புராணத்தில் இவ்வளோதாக இருக்குது. முதல்ல அட்சய தீதிங்கிறது சித்திரை மாதத்தில் வருகின்ற வளர்பிறையில் வருகின்ற அட்சய, அதாவது திருதியை திதியில் வருகின்ற நாள் தான் அட்சய திதி. இந்த நாளில் பாருங்கன்னா மிகப்பெரிய உத்தமமான நாள். இந்த நாளே சுப நாளுங்க. இந்த நாளில் வாங்குகின்ற அனைத்துமே பெறுகின்றன. அப்போ சுப விஷயங்கள் என்னென்னா, பொதுவாகவே தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், மங்களகரமான பொருட்கள் அனைத்தும் வாங்கலாம், இரட்டிப்பாகும். ஆனால் இன்றைக்கி விற்கிற விலைக்கு வாங்க முடியுமா? சரி, வாய்ப்பு இருக்கிறன்னு வாங்கிக்கோங்க. அதை தாண்டி என்னென்ன பொருட்கள் வாங்கலாம்னா, கல்லுப்பு மகாலட்சுமி அம்சங்க. கல்லுப்பு வாங்கினா சிறப்பாக இருக்கும். பச்சரிசி வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான உணவுகள், நவ தானியங்கள் அனைத்தும் வாங்கலாம். இதெல்லாம் நமக்கு லட்சுமி கடாட்சம் வரைகிற வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஒரு துளசி சம்பந்தப்பட்டது செடியை வைத்து அன்று நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் புது விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். சார், அன்னைக்கு முகூர்த்த நாளில் வேறு வருது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைக்கு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் செய்தல், வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுதல், புதிதாக ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல், இது போன்ற விஷயங்கள் அனைத்தும் வளர்ச்சி அடையும். சார், இத்தனையும் பண்ணிடுறோம் சார், ஆனால் எங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கணும். நிறைய பேர் புண்ணியம் கிடைக்குமா? அப்போ புண்ணியம் கிடைக்கிறதுக்காக நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானம், அப்போ வெயில் காரமாக வேறு இருக்கும், நீர் பந்தல், நீர் மோர், இது மாதிரிலாம் கொடுத்து அப்போது பெறுகின்ற புண்ணியங்கள் ரொம்ப இதாக இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் நமக்கு எதெல்லாம் பெருகணுமோ அது போன்ற விஷயங்கள் செய்ய வேண்டிய காலநிலை சூழ்நிலைகள். நகை சம்மந்தப்பட்டது நிறைய பேர் கேட்குறாங்க. அது வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதில் நேரம் காலம் பார்க்கணுமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது. அப்படி இல்லை, அந்த நாள் சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு சிலர் புத்தாடை வாங்குவாங்க, புது ட்ரெஸ்ஸு வாங்கிறது, இதுவும் சிறப்பாக இருக்குது. ஆக மொத்தம் இந்த நாளில் செய்கின்ற அனைத்துமே சிறப்பாக இருக்கின்ற நாளாக இருக்கின்றன. ஆக அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.